நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவ மாணவியர்கள் பள்ளி கல்வியை முடித்த பின் இடைநிற்றலை தவிர்க்கவும் சுய தொழில்களை மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் 4 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றது. நாமக்கல் வட்டம் கீரம்பூர், கொல்லிமலை வட்டம் செம்மேடு, சேந்தமங்கலம் வட்டம் வெட்டுக்காடு மற்றும் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் ஆகிய 4 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. பள்ளி கல்வியில் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் மேற்கண்ட தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறலாம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் பைலட் ஜூனியர், அட்வான்ஸ்டு CNC மெஷினிங் டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், பிட்டர், ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் பிளான்ட் மெக்கானிக் உட்பட 20க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வழங்கப்படும். தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி உதவித் தொகையாக ரூபாய் 750 பிரதி மாதம் வழங்கப்படும். மேலும் விலையில்லா சீருடை, பாடப்புத்தகம், வரைபட கருவிகள், காலணி, மிதிவண்டி, கட்டணமில்லா அரசு போக்குவரத்து வசதி உட்பட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆண், பெண் பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறுவதன் மூலம் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களான அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், கூட்டுறவு சர்க்கரை ஆலை, ரயில்வே மற்றும் முன்னணி தனியார் தொழில் நிறுவனங்களில் தொழிற்பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். வளாக நேர்காணல் மூலம் ரூபாய் 12,000 முதல் ரூபாய் 20,000 வரை சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு பெற்று வழங்கப்படுகிறது. தொடர்புடைய கீரம்பூர், செம்மேடு, வெட்டுக்காடு மற்றும் மல்லசமுத்திரம் பகுதிகளில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொடர்பு கொண்டு மாணவ மாணவியர்களாகிய நீங்கள் சிறந்த தொழில் முனைவோர்களாக சமுதாயத்தில் திகழ்ந்திட மேற்கண்ட பயிற்சி நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.